ஏன்னா எப்பவுமே நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க வாய்ஸ் கேட்கலமா? சூழ்நிலை இருந்தது. நான் நேத்து பிரசன்டேஷன் சாருக்கு ஃபீட்பேக் சொல்லும்போது கூட நீங்க யோசனை பண்ணியிருப்பீங்க. நான் லக்ஷ்மண் சார்ட்ட சொன்னேன். இன்னைக்கு என்னால நாளைக்கு பிரசன்டேஷன் குடுக்க முடியுமான்னு தெரியல. நான் அருணகிரி சார்கிட்ட சொல்லிட்டு, சாருக்கு குடுக்க சொல்லலாம்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்ப லக்ஷ்மண் சார் சொன்னாரு, அவர் தான் ஏற்கனவே குடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு. ஏற்கனவே குடுத்ததுனால முடியாத சூழ்நிலை கண்டிப்பா அவர் வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாரு அப்படின்ற விஷயத்த நான் சொன்னேன். திரும்பி கொஞ்ச நேரம் உட்காந்து யோசனை பண்ணேன். சரி ஒரு நாள் நமக்கான தலைப்பு. அது எதுக்கு நம்ப இந்த சூழ்நிலை காரணம்லாம் காமிச்சு அப்பப்ப உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. சிக்னல் இல்லையா என்னன்றத சரி பார்த்துக்கங்க. எடுத்து முடிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பெயின் இருந்ததுனால எழுந்து உங்க உங்க உட்கார்ந்து சரி மேடம் மேடம் சொல்லுங்க. உங்க வாய்ஸ் அப்பப்ப பிரேக் ஆகுது. சிக்னல் சரியில்லையா என்னன்னு சரி பார்த்துக்கங்கன்னு சொன்னேன். இங்க சிக்னல் கரெக்ட்டா தான் சார் இருக்கு. ஃபுல்லா தான் இருக்கு. 5G தான் இருக்கு இங்க. ஸோ சரி இந்த தொடருங்க. வாய்ஸ்லாம் நல்லா தான் வருதே. ஒண்ணும் இதுவா இல்ல. நல்லா தான் இருக்கு. ஓகே சார். தேங்க் யூ கொஞ்சம் சார். நீங்க வந்து வீடியோ வீடியோ மட்டும் கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க. ரொம்ப ஃபேஸ் ஃபுல்லாவே ஸ்க்ரீன் ஃபுல்லா ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது. ஆடியோ கிளியர். ரமேஷ் சார். சொல்லுங்க ஓகே மேடம். ஓகே நடுப்புற ஃப்ரீஸ் ஆடியோ ஆயிடுச்சு. கிளியரா வருதான்னு கேட்குறேங்க சார். ஆடியோ கிளியரா வருதான்னு கிளியரா கேட்குறேன். வந்து நடுப்புற இப்ப ஃப்ரீஸ் ஆச்சு லைட்டா. ம். ஓகே. ஸோ ஏதாவது ஃப்ரீஸ் ஆனா டக்குன்னு எனக்கு சொல்லுங்க சார். ஓகே சார். இப்ப கிளியரா இருக்கா? ப்ரொசீட் பண்ணுங்க. இருக்கு மேடம். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச் சார். ஸோ நான் எப்படி நம்ம வாழணுன்ற ஒரு முடிவு கூட நம்மளால தீர்க்கமான முடிவா எடுக்க முடியல. காரணம் என்னன்னு சொல்லப்போனா, ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனைகள், ஒரு குறிக்கோள் இல்லாம இருக்கிறது. ஸோ நம்ப என்ன பண்ணிடுவோம்? நம்ம எத செஞ்சுட போறோம்? நமக்கான வாய்ப்புகள் எங்க இருக்கு? இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்போம். ஆனா, இதையும் தாண்டி சாதித்தவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த சாதனையாளர்கள பத்திலாம் நெறைய பேர் பேசியிருப்பாங்க. ஸோ நம்பளால எனக்கு தெரிஞ்ச சில சாதனையாளர்கள பத்தி நம்ம சொல்லியும், நம்ம கூட இருக்கிறவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்கன்றத புரிய வைக்கணும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதனால இந்த வாய்ப்ப குடுத்த அவருக்கு நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு எனக்கு பிரசன்டேஷனுக்காக உதவிய ரமேஷ் சாருக்கும் முதல்ல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நவ் ஆர் நெவர்னா என்ன? அத பத்தி ஃபர்ஸ்ட்டு கேட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் போலாம். நவ் ஆர் நெவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாட் இருக்கும். அப்படி இல்லையா? ஸோ நவ் ஆர் நெவர்னா என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்ல முடியுமா? ரமேஷ் சார் நீங்க சொல்ல முடியுமா? நவ் ஆர் நெவர் அப்படிங்கிறது எந்தெந்த காலகட்டத்தில, எந்தெந்த ஏஜ்ல எது எது சிறப்பா செய்யணுமோ, எந்தெந்த மகிழ்ச்சிய அனுபவிக்கணுமோ, எந்தெந்த செயல் கடமைகளை ஆற்றணுமோ, அத கண்டிப்பா ஆற்றிரணும். அதுக்கு பிறகு அத பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னோட புரிதல். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ரமேஷ் சார். சார் லக்ஷ்மண் சார் நீங்க சொல்லலாம். நவ் ஆர் நெவர்னா என்னன்னு சொல்லிட்டு. நான் வழக்கமாக சொல்வதுதான் அது. இன்று இல்லையெனில் வேறு இன்று, இங்கு இல்லையெனில் வேறு எங்கு, இப்பொழுது இல்லையெனில் வேறு எப்பொழுது. அதை செய்து முடிக்கப் போகிறோம். அதை நிறைவேற்றப் போகிறோம் என்ற கேள்வியை மனதிற்குள் எழுப்பிக் கொண்டே இருந்தால், கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய செயலை சிறப்பாக செய்து விடலாம். முடியாததையும் முடித்து விடலாம் என்பது எனது நம்பிக்கை. ஆகவே இப்பொழுது இல்லையெனில் வேறு எப்பொழுது என்று நம் மனதிற்குள் அப்போது கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஒரு மனிதனின் உந்து சக்தி என்று நான் நினைக்கின்றேன். தேங்க் யூ. தேங்க் யூ சார். ஸோ நவ் ஆர் நெவர் அப்படின்னா, சரியான நேரத்தை சரி தள்ளி போடாம, இப்பயே அத செயல்படுத்தணும் அப்படின்ற
ஒரு உள்ளுணர்வோட செயல்பட்டா தான் நெவர் நெவர். இப்ப இல்லன்னா நம்ம எப்பயுமே அத செய்ய முடியாது. தள்ளி போடவே கூடாது. உடனே நம்ம அத செஞ்சு முடிக்கணும். அப்படின்ற ஒரு நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். இன்னொன்னு காலத்த வீணடிக்கக் கூடாது. நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காலத்த வீணடிக்காம நம்ம அத செயல்படுத்தணும் அப்படின்னு நெனச்சோம்னா, அத வந்து நம்ம கண்டிப்பா நெவர் நெவர்க்குள்ள கொண்டு வர முடியும். வாய்ப்புகள சரியா பயன்படுத்த தெரியணும். நான் இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி போட்டுட்டே போகக்கூடாது. அப்படி போனாலும் அந்த நம்ப நவ்வார் நெவர் அப்படின்ற ஒரு சிஸ்டத்துக்குள்ள நம்ம வரமாட்டோம். எப்பவுமே வரமாட்டோம். அது தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. பயம். எப்ப பார்த்தாலும் பயம். ஒரு படத்துல நம்ப கமல் சார் சொல்லுவாரு. எனக்கு எத கண்டா பயம், அத கண்டா பயம் அப்படின்னு சொல்லிட்டே போவாரு. அது மாரி நெறைய பயங்கள் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை. இப்போது பண்ணீங்கன்னா, எப்போதும் இருக்கும். அவ்வளோதான் இந்த விஷயம். ஸோ இத சொல்லிக் குடுக்கக்கூடிய ஒரு இடமா இந்த நவ்வா நெவர நான் எதிர்நோக்குறேன். ஸோ இவங்கள பத்தி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இவங்க யாருன்னு யாருக்காவது தெரியுமா? ஓகே. இவங்க பேர் வந்து மேரி பாரா. இவங்க வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள். இவங்க வந்து மெக்சிகன்ல பிறந்தாங்க. இவங்களுக்கு வந்து வாகனங்கள் மீது ரொம்ப 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 ஆர்வம் அதிகம். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுக்காக ஒரு படிப்பு படிக்கிறாங்க. ஸோ ஜெனரல் மோட்டார்ஸ் இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறாங்க அவங்க. ஸோ அதுக்காக படிச்சு எம்பிஏ பட்டம் வாங்குறாங்க. வாங்கிட்டு தன்னுடைய பயணத்த ஒரு ஜிஎம்மா ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போறாங்க. இவங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மின்சார வாகனங்கள், தானியங்கி வாகனங்கள் இதெல்லாம் தொழில்நுட்பங்கள பயன்படுத்தி நம்ப இந்த ஜெனரல் வாகனத்துலேருந்து மாத்தணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கமே. இவங்க வந்து ஆட்டோமொபைல்ல பெரிய மாற்றங்கள கொண்டு வர நெனைச்ச ஒரு பெண்மணி. அது மட்டும் இல்லைங்க. இவங்க தான் முதல் பெண் சிஇஓன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில இவங்களுக்கெல்லாம் உடனே இந்த பொறுப்புகள்லாம் கரெக்ட்டா குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? அதுவும் ஒரு பெண் தலைமை சிஇஓவா இருந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு எவ்வளோ இடையூறுகள் வந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சிருக்காங்கன்னா, யோசனை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஆட்டோ மேக்கரா இன்னைக்கு இருக்காங்க அவங்க அப்படின்னா, அதை தாண்டி அவர்கள் சாதித்த விஷயங்கள் என்ன? அப்படின்றது தான் நம்மளுடைய குறிக்கோள். இவங்க படிப்படியா தன் இலக்க வந்து வாகனம் தானியங்கி வாகனங்கள், மின்சார வாகனங்கள்ல நம்ம பண்ணணும்னு முடிவு எடுத்த பின்னாடி, அவங்க ஒரு இலக்க நிர்ணயிக்கிறாங்க. இந்த வருஷத்துக்குள்ள நம்ம இத பண்ணணும் அப்படின்னு ஒரு இலக்க நிர்ணயிக்கிறாங்க. அந்த இலக்கை நிர்ணயித்து, அதுக்கு இந்த குறிக்கோளை அடைவதற்கு சில சில குழுக்களை உருவாக்குறாங்க. அந்த குழுக்களுக்கு வேலை என்னன்னா, இன்ஸ்ட்ரக்ஷனையும் குடுப்பாங்க. இத நீங்க இன்னைக்கு முடிக்கணும்னா, அந்த வேலைய அவங்க முடிச்சிருக்கணும். முடிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அன்பானவர். அவங்க எப்படி வேலை வாங்கணுன்றதுல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈடுபாடு அதிகம். அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குற விஷயங்கள் ஒவ்வொன்னும் ரொம்ப அருமையா சொல்லிக் குடுப்பாங்க. தட்டி குடுத்து வேலை வாங்குறதுல மிக திறமைசாலின்னு சொல்லலாம். இவங்க எதிர்பார்த்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாகனங்கள் மின்சார வாகனங்களா இப்ப மாற்றப்பட்டிருக்கு. 2035 ஆண்டுக்குள்ள முழுசா மின்சார வாகனங்களா மாற்றுறதுன்னு அவங்க இலக்க நிர்ணயிச்சு செயல்பட்டு வராங்க. இவங்க அது மட்டும் இல்லைங்க. இவங்க தலைமை செயல் அதிகாரின்னு சொன்னேன் இல்லையா? முதல் பெண் தலைமை செயல் அதிகாரின்னு சொன்னேன் இல்லையா? ஃபோர்ப்ஸு, ஃபார்ச்சூனு, டைம் போன்ற இதழ்கள்ல வர்த்தகத்தின் மிகவும் செல்வாக்கு மிக்க பெண்களில் ஒருவராகவும் இவர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கார். 2023ல ஆட்டோமேட்டிக் ஹால் ஆஃப் ஃபேமிலி அப்படின்ற ஒரு இதுலயும் சேர்க்கப்பட்டிருக்கார். வால்ட் டிஸ்னனின்ற கம்பெனியில இயக்குனர்கள் உறுப்பினராகவும் இவர் உள்ளார். ஒரு பெண் இந்த அளவுக்கு சாதனைச்சிருக்காருன்னா, இப்ப வேணாங்க. நம்ம பொறுமையா சாதிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க நெனச்சிருந்தாங்கன்னா, இந்த அளவுக்கு அவங்களால சாதிச்சிருக்க முடியுமா? இவங்க பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 24ஆம் தேதி தான் பொறந்திருக்காங்க. டிசம்பர் 24, 1961ல பொறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 64 வயசுக்கு மேல இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இவங்க இன்னைக்கு அவங்களுடைய இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 29.5 மில்லியன். யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு இந்திய மதிப்புல அவ்வளோ கணக்கிட தெரியாது.
அவ்வளோ வருமானங்கள சந்திக்கக்கூடிய ஒரு முதல் பெண் அதிகாரி. ஒரு பெண் அதிகாரி ஒரு பொறியாளரா இறங்கி ஒரு இடத்துல சாதனை பண்றதுன்றது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய விஷயங்கள். சாதிக்க பிறந்தவர்கள் பெண்கள் சொல்றாங்களே தவிர, அத்தனை சோதனைகளையும் நம்ம கடந்து வர வேண்டியது இருக்கும். அவர்களும் கடந்து வந்திருப்பாங்க. ஆனா, இன்னைக்கு அவங்கள பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். மேரி பாராக்கு சுமதி யாருன்னு தெரியாது. ஆனா, உங்க எல்லாருக்கும் இப்போ மேரி பாரா யாருன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு பேச வச்சிருக்காங்கன்னா, அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பெண்மணி. இப்ப இல்லன்னா, எப்போ நம்ம பண்ண முடியாதுன்னு நெனைச்சதுனால தான், அவங்க சக்சஸ்ஃபுல்லா இத கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்மள பேச வச்சிருக்காங்க. அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். பெண்கள் சாதிக்கிறதுக்கு நேரம், காலம் தேவையில்லைங்க. இவங்க கிட்ட கேட்கணும், இவங்க கிட்ட வச்சு தான் பண்ணணும். இவங்க கிட்ட தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்படிலாம் நம்ம நெனைச்சோம்னா, கண்டிப்பா நம்ம பெருசா சாதிக்க முடியாது. ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எடுக்க வேண்டிய முடிவுகள நம்ம இப்பவே எடுக்கிறோம், இப்பவே ஜெயிக்கிறோம். அந்த உணர்வோட பண்ணோம்னா, கண்டிப்பா நம்மளுடைய சக்சஸ் எப்பவுமே தள்ளி போகாம அது உடனே கிடைக்கும். அப்படின்றத இந்த நேரத்தில சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ரமேஷ் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். எஸ். இவர் யாராவதுன்னு யாருக்காவது தெரியுமா? நோபலிஸ்ட் மாலாலாவோட ஷேர் பண்ணிக்கிறவரு டெல்லியை சேர்ந்த சத்யேந்திரன் தான். யாரு சார்? நோபல் பிரைஸ் வந்து மாலாலாவோட ஷேர் பண்ணவர். டெல்லியை சேர்ந்த பெண் கல்விக்காக பாடுபட்டவர், குழந்தை கல்விக்காக. எஸ். சூப்பர், சூப்பர் சார். அருணகிரி சார் சொன்னது உண்மைதான். ஸோ குழந்தை தொழிலாளருக்காக மெயினா அவரு இது பண்ணாரு. அதாவது கைலாஷ் சத்தியமூர்த்தி அப்படின்றது இவருடைய பெயரு. இவர் மத்திய பிரதேசல உள்ள விதிஷா என்ற நாட்டுல பிறந்தாரு. இவரு படிக்க போகும்போது விதிஷா நாடு இல்ல, பகுதி. சரி விதிஷா என்ற மத்திய பிரதேசல உள்ள விதிஷா என்ற பகுதியில பிறந்தாரு. தேங்க் யூ சார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர்கள் மேல ஏன் இவருக்கு அதிகமா ஈடுபாடு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கூட படிக்கிற ஒரு மாணவன், சகோதரன், நண்பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, படிக்க போகும்போது படிச்சுட்டு வந்து அவருக்கு போதிய வருமானம் இல்ல. ஸோ அவர் குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான சூழ்நிலை அவங்க வீட்ல இல்ல. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஷூ பாலிஷ் போடுறான் அந்த பையன். சில நாட்கள்ல குடும்பத்துக்கு தேவையான வருமானம் வேணுன்றதுக்காக ஸ்கூல் போகாம கூட நின்னுடுறான். இவர் இத பார்த்துட்டே இருக்காரு. "ஏன்டா வாடா ஸ்கூலுக்கு வரல, வாடா போலாம்" அப்படின்னு கூப்பிடும்போது என்ன சொல்றாரு, "இல்லப்பா, என் வீட்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நானு இந்த ஷூ பாலிஷ் போட்டா தான் எங்க வீட்ல இன்னைக்கு அடுப்பு எரியும். அதனால என்னால வர முடியல. போயிட்டு வா. நீங்க ஸ்கூல் போயிட்டு வா" அப்படின்னு சொல்றான். திருப்பி ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது, இன்னைக்கு என்ன பாடம் நடந்துச்சுன்னு அந்த பையன் ஆர்வமா கேட்பான். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா, எத்தன பேர் வந்து இது மாதிரி குடும்ப சூழ்நிலை காரணமா வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள சின்ன வயசுலேருந்து ஒரு தாக்கம் அதிகமாயிடுச்சு. ஸோ வளர்ந்து முடிஞ்ச உடனே முதல்ல அவர் கையில எடுத்த ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. ஒருவேளை இந்த குழந்தை தொழிலாளர்கள் ஒழிச்சா, அவங்க வேற வழி இல்ல. வேற எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அப்ப வழி இல்லாம கண்டிப்பா ஸ்கூலுக்கு தானே அனுப்புவாங்க. அப்படின்னு நினைச்ச அவரு, இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பதற்காக எடுத்த முதல் விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சன் பச்சாவ் அந்தோனின் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி, அதில வெற்றிகரமா செயல்பட்டு, நெறைய குழந்தைகளை அவர் வந்து டேக் ஓவர் பண்ணி, அவங்கள நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு கூடுதலா இருந்து உதவி பண்ண ஒரு நபர் தான் இந்த கைலாஷ் அத்திமோதி அவர்கள். இன்னைக்கு நெறைய பேருக்கு தெரியும். ஒரு இடத்துல போகும்போது, ஐயோ! இந்த இடத்துல நம்ம இருக்கோம். இந்த தப்பு நடக்குதே தட்டி கேட்கணும்னு தெரியும். பட் ஆனா நமக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கம் தான் நம்மள வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண விடாம தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இவர் சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த தாக்கம், பெரியவனான உடனே அத விட்டு குடுக்கக்கூடாது. கண்டிப்பா அத நம்ம எடுத்து பண்ணியே ஆகணும். அப்படின்னு அவர் எடுத்த ஒரு முடிவு தான், இன்னைக்கு அவர பத்தி நம்ம பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மாற்றங்கள் கொடுத்துருக்குன்னா, யோசனை பண்ணி பாருங்க. எப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்? ஒரு சின்ன கதையோட அந்த விஷயத்த நான் சொல்ல நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு அரசி, அ ஒரு ராஜா என்ன பண்றாரு, அரசி மீது ரொம்ப ஆசை. அதனால அவர் என்ன பண்றாரு, பக்கத்துல ஒரு
ஒரு என்ன சொல் நீராடுவதற்கு ஒரு குளத்தை வெட்டி, அவங்களுக்கு அந்த இயற்கை சூழல் இருக்கிற மாரி எல்லாம் பண்ணி, அவருக்கு வந்து அந்த இடத்த அமைச்சு குடுக்குறாரு. ராணிக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடா! ராஜா நம்ம மேல எவ்வளோ ஆசையா இருக்காரு. நமக்காக ஒரு குளிக்கிறதுக்காக ஒரு இதுவே வெட்டி குடுத்துருக்காரு அப்படின்னு நெனச்சு, சந்தோஷத்துல அவங்க அங்க போறாங்க. தன் தோழிகளோட போறாங்க. அப்படி போகும்போது என்ன பண்றாங்கன்னா, தன் அணிஞ்சிருக்கக்கூடிய அத்தனை ஆபரணங்களையும் தன் கூட வந்த ஒரு தோழிகிட்ட குடுக்குறாங்க. அதுல ஒரு முத்து மாலையும் ஒண்ணு. அந்த முத்து மாலை வந்து அவங்க பாரம்பரியமா வரக்கூடிய அரசிகளுக்கு குடுக்கக்கூடிய ஒரு அணிகலன் அது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப நேரம் நின்னு பார்க்குறாங்க. சரி எப்படியோ ராணி குளிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம போய் ஒரு மரத்துக்கு கீழ உட்காரலாமேன்னு சொல்லிட்டு போய் மரத்துக்கு கீழ உட்காந்துறாங்க. உட்காந்தோனே அந்த காத்து வீசுது. அது அந்த டைம்ல அவங்க அப்படியே உறங்கியும் போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பார்க்குறாங்க. அந்த அந்த அணிகலன்கள வைக்கப்பட்டிருந்த அந்த பாக்ஸ் அப்படியே தொறந்திருக்கு. அதுல ஒரு முத்து மாலை மட்டும் காணோம். மீதி அணிகலன்லாம் இருக்கு. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, "திருடன், திருடன்" அப்படின்னு கத்துறாங்க. அந்த நேரத்துல ஒரு வாலிபன் ஓடிட்டு இருக்காரு. உடனே அந்த காவலாளி போய் அவர புடிச்சுன்னு வந்துட்டாங்க. புடிச்சுட்டு வந்து சபையில கூட்டின்னு நிக்க வச்சுட்டாங்க. ஸோ இந்த அணிகள காணோம் எங்க அப்படின்னு அந்த கூடுத கூட போன அந்த தோழிய கேட்குறாங்க. நான் வந்து எடுத்துட்டு போயிட்டு இங்க தான் வச்சிருந்தேன். இவர் தான் வந்து திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அவர் என்ன சொல்றாரு, யோசனை பண்ணி பார்த்துட்டு, "நீ என்னப்பா? நீ எங்க எடுத்து வச்சிருக்க அந்த முத்து மாலைய குடுங்க" அப்படி சொல்லும்போது, "என்கிட்ட இல்ல. ஒரு நகை வியாபாரி பேர சொல்லி, அவருக்கு தான் அந்த முத்து மாலை இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த நகை வியாபாரி புடிச்சுட்டா போயிட்டு அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ அவர கூட்டின்னு வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா, என்கிட்ட இல்லவே இல்லன்னு சொல்றாரு. பட் ஆனா ராஜா நம்பல. அவங்க வீட்ட பரிசோதிக்க சொல்றாங்க. ஒரு நகை வித்ததுக்கான ஒரு சீட்டு ஒண்ணு இருக்கு. அத எடுத்துட்டு வராங்க. அப்போ நீ தான் நகை வித்தியா? அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவரு என்ன பண்றாரு, ஆமா நான் தான் நகை வித்தேன்னு சொல்லிட்டு, அந்த அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய அண்ணன் பேர சொல்றாரு. உடனே அவர கூட்டு வராங்க. அவரு என்ன பண்றாரு, இவர்கிட்ட இருந்து "நீ தான் நகை வாங்கினியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாங்க நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா எனக்கு ஒரு 2 நாள் டைம் குடுங்க. நான் அந்த முத்து மாலைய தந்துர்றேன்." "ஏன் 2 நாள் டைம் கேட்குற? அது புது பொலிவோட நான் எடுத்துட்டு வந்து குடுக்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் டைம் கேட்டு போறாரு. உடனே அந்த அரசருக்கு சந்தேகம். நம்ம அரசவையில இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் மூலியமா தான் திருடியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அப்ப அந்த அரசர்கிட்ட அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு. "என்னங்க, நீ ஏதாவது உங்க அண்ணனுக்கு சொல்லியிருப்பியா? ஏதாவது பண்ண சொன்னியா என்ன?" அப்படின்னு கேட்கிறாரு. "இல்லை அரசே, எனக்கு 1 நாள் டைம் குடுங்க. நான் அத வந்து உனக்கு கண்டுபிடிச்சு குடுக்குறேன்" அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே சரின்னு அவருக்கு 1 நாள் டைம் வழங்கப்பட்டது. இவருக்கு 2 நாள் டைம் வழங்கப்பட்டது. அந்த 1 நாள் அவர் என்ன பண்றாருன்னா, குரங்காட்டிய போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு, அங்க இருக்கக்கூடிய குரங்குகள், அந்த குரங்குலாம் அவர் சொல்றது தானே கேட்பான். அந்த குரங்காட்டி சொல்றது தானே கேட்கும். அவங்கள அந்த பாசி மணிகள என்ன பண்றாரு, நெறைய குரங்கு கழுத்துல மாட்டி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அந்த தோட்டத்துல அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. ராணி நீராடிய தோட்டத்துக்கு. அப்போ அந்த தோட்டத்துக்குள்ள வந்த அந்த குரங்குகளை பார்த்து இன்னொரு குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, இதெல்லாம் ஏதோ போட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, இது கையில இருந்த முத்து மாலைய எடுத்து அது கழுத்துல போட்டுக்கிச்சு. ஸோ, அப்ப ஈஸியா அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு. இந்த குரங்கு தான் இந்த முத்து மாலை திருடியிருக்குன்னு சொல்லிட்டு, அந்த குரங்காட்டி மூலியமா அந்த முத்து மாலைய வாங்கிட்டார். ஸோ, இப்போ ராஜாவுடைய அரண்மனையில இருக்கக்கூடிய அவர் கையிலயும் முத்து மாலை இருக்கு. அவருடைய சகோதரர் கையிலயும் முத்து மாலை இருக்கு. 2 முத்து மாலையும் வந்து அரசவையில சேர்ந்தது. அப்ப கேட்குறாங்க, "என்ன இது 2 முத்து மாலை இருக்கே! ஒரே மாதிரி இருக்கேன்னு" சொல்லிட்டு. அப்போ அந்த அரசவையில இருந்த ஒரு சகோதரர் சொல்றாரு, "அ ஐயா, இதுதான் உண்மையான ராணி போட்டு போன முத்து மாலை. இந்த முத்து மாலை திருடு போனதுக்கு காரணம், இந்த கூட போன இந்த பெண் தான். இவங்க தூங்குன தூக்கத்துல, அங்க இருந்த அந்த குரங்கு தான் அத எடுத்துட்டு போயிருச்சு. இவங்க பொய் சொல்லி, அங்க நின்றிருந்த அந்த வாலிபர் மேல பழி போட்டாங்க. காவலாளிகள் துரத்தி பிடிக்கும்போது, அங்க இருந்து அந்த பயந்து போயிட்டு அவர் ஓட ஆரம்பிக்கும்போது, அவர புடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவரு ஏன் இவர் மேல பழி போட்டார் அப்படின்னு கேட்கும்போது, இவருக்கும் அவருக்கும் முன்விரோதம் இருக்கு. அதனால நம்ம மட்டும் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த நகை வியாபாரி மீதும் அவர் பழிய போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரி நகை வியாபாரி நீங்க பழி போட்டீங்க. ஏன் இவர் அண்ணன் மேல பழி போட்டீங்க சொன்னா, சரி நானே எவ்வளோ கஷ்டத்துல இருக்கேன். நான் கொஞ்சம் கடன் கேட்டேன். அவர் குடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதனால அவர் மேல பழி போட்டேன்னு அவர் சொல்றாரு.
அதுக்கப்புறம் நீங்க எப்படி இந்த முத்து மாலை செஞ்சீங்கன்னு கேட்டா, இந்த முத்து மாலை செஞ்சது யாருன்னா, இந்த அரசவையில இருக்கக்கூடிய அந்த நபரும், அவருடைய தாத்தன், பாட்டனும், இந்த அவருடைய சகோதரன் இப்போ எடுத்துன்னு வந்தாரு இல்லையா, முத்து மாலை எடுத்துன்னு வந்தார் இல்லையா, அவரு. அவருடைய பாட்டன் அவங்க எல்லாமே வந்து இந்த ராஜவம்சத்துக்கு நகைகள் செய்து குடுத்தவங்க. அந்த அச்சு இருந்ததுனால, இவர் போயிட்டு 2 நாள் டைம் கேட்டு அத செஞ்சு எடுத்துட்டு வந்தார். அப்போ இந்த அரசவையில இருந்த அந்த சகோதரன் சொன்னாரு, "ஒருவேளை இந்த அ பணிப்பெண் வந்து தயங்காம நடந்த உண்மைய சொல்லியிருந்தா, இந்த வாலிபன பிடிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இந்த வாலிபன் தயங்காம நான் எந்த தவறும் செய்தேன்னு சொல்லியிருந்தா, இந்த நகை வியாபாரி பிடிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இந்த நகை வியாபாரி தயங்காம நடந்த உண்மைய சொல்லியிருந்தா, இந்த புதிய பொற்கொல்லன உருவாக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அந்த புதிய பொற்கொல்லனாவது, என் சகோதரனாவது உண்மைய சொல்லியிருந்தா, இந்த நகை எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ தயக்கம் என்பது எவ்வளவு தவறான ஒரு விஷயம். அந்த தயக்கத்த பண்ணிட்டு இருக்கிறதுனால தான், நம்மளால நெறைய விஷயங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல முடியாம போகுது. அப்போ நம்ம இப்ப சொல்லணும்னா எப்ப சொல்றது? அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த மன்னனுடைய சகோதரன் அந்த அந்த மன்னன்கிட்ட அந்த சகோதரன் சொல்றார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே சொல்றேன். ஒவ்வொரு இடத்துலயும் தயக்கம் நமக்கு கண்டிப்பா இருக்கு. அந்த தயக்கத்த உடைச்சு எறிஞ்சா மட்டும் தான் அங்க சக்சஸ்ஃபுல் கொண்டு வர முடியும். இவர் இந்த கைலாஷ் சத்தியமூர்த்தி அவர்கள் தன் தயக்கத்தோட இதெல்லாம் அணுகியிருந்தாருன்னா, கண்டிப்பா ஜெயிச்சிருக்க மாட்டாரு. அவரு ஸ்ட்ராங்கா இறங்கி பண்ணதன் விளைவு தான், இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இந்த ஒரு அமைப்ப உருவாக்கி, இன்னைக்கு நெறைய குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்த மாற்றியிருக்காருன்றத இந்த நேரத்தில தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ரமேஷ் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு. வாய்ப்பு வந்து நமக்கு எப்பவுமே கிடைச்சிட்டு தாங்க இருக்கும். யாரெல்லாம் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறாங்களோ, அவங்க பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க. நமக்கும் அந்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்கு. அதாவது "வெள்ளத்தணிய மழை நீட்ட மாதத்தம் உள்ளத்தணியது உயர்வு" அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்மளுடைய அ வாய்ப்புகள் கூட அப்படிதான். எப்படி வந்து அந்த மலரானது தண்ணீல ஹைட் ஏற ஏற அதுவும் தன்னை மேல ஏத்திக்குமோ, அது உள்ள முழுகாது. அந்த மாதிரி தான் நம்ம அந்த மலரை போல இருக்கணும். நம்ம பிரச்சனைகள் வரும்போது நம்ம வாய்ப்புகள உருவாக்கிக்க தெரியணும். வாய்ப்புகள உருவாக்கிக்க தெரியலன்னா, நம்ம ஜெயிச்சு என்ன பயன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஸோ இங்க நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து எனக்கு ரூ. 20,000 தான் சம்பாதிக்கிறேன். என் குடும்பத்துக்கு போதுமானது. அம்மா சொன்னாங்க, பொண்டாட்டி சொன்னாங்க, இவ்வளோ தான் வருமானம் வருது, போதும். நீ இதுவரையிலும் போய் வேலை பார்த்துட்டு வா போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உன் குடும்ப பிரச்சனைய பார்க்கக்கூடிய விஷயம் உன்கிட்ட தான் இருக்கு. அப்ப அந்த வாய்ப்பை யாரால உருவாக்க தெரியுமோ, அவங்க தான் இன்னைக்கு ஜெயிக்கிறாங்க. நெறைய பேர் இன்னைக்கு ஒரு கம்பெனியில வேலைக்கு போறாங்க. வந்து செகண்டரி இன்கம்மா இன்னொரு இன்கம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க. Zomato போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சின்ன சின்ன கடைகள்ல போயிட்டு ஒரு 2, 3 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. எதுக்காக? நம்ம குடும்பத்துடைய வருமானத்த பெருக்கணுன்றதுக்காக தான். இதுக்குள்ளவே வாழணும்னு வந்தா, அப்ப தேவைகள பூர்த்தி பண்ணிக்க முடியாதுல்ல. இன்னைக்கு விக்கக்கூடிய விலைவாசிகள் அதிகமாயிட்டு போதே தவிர குறையவே இல்ல. தேவைகள பூர்த்தி பண்ணிக்காம எத சுருக்க முடியும்? நம்ம சாப்பிடுற சாப்பாடு உணவுகள சுருக்க முடியுமா? குழந்தைகள் தேவைகள சுருக்க முடியுமா? பள்ளி படிப்புகள சுருக்க முடியுமா? இல்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்கள பண்ணி குடுக்க தான் சுருக்க முடியுமா? ஸோ இந்த வாய்ப்புகள உருவாக்க தெரியலன்னா, நம்ம எப்பவுமே உருவாக்க முடியாது. ஸோ நம்ம வாய்ப்புகள உருவாக்க நமக்கு தெரியணும் கண்டிப்பாக, அப்படின்றத அந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். எத்தன பேர் நீங்க சரியான வாய்ப்புகள உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு சின்ன விஷயம். ஒரு குட்டி கதைன்னு சொல்லலாம். ஒருவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு எல்லாம் கடவுள் மேல எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு. ஸோ போயிட்டுருக்காரு. போகும்போது ஒரு சின்ன படகுல தண்ணி வந்துடுச்சு. ஸோ அப்ப படகு முழுகுற கண்டிஷன் வந்துடுச்சு. அப்ப அது உள்ள இருந்தவங்க எல்லாமே கடவுள நெனச்சு கூப்பிடுறாங்க. "கடவுளே என்ன காப்பாத்து! கடவுளே என்ன காப்பாத்துன்னு" அவங்கவங்க மத கோட்பாடு பிரகாரம் கூப்பிடுறாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாரும் கூப்பிடும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு துடுப்பு வருது. துடுப்புனா ஒரு துண்டு மரத்துண்டு சொல்றேன்ல அது வருது. அந்த மரத்துண்டு வர சொல்ல அத பயன்படுத்திக்க மாட்றாங்க. எனக்கு கடவுள் வந்து காப்பாத்துவார், கடவுள் வந்து காப்பாத்துவார்ன்னு சொல்றாங்க. அந்த போட்ல இருந்த ஒரு நாய்க்குட்டி என்ன பண்ணுதுன்னா, அந்த மரக்கட்டை மேல ஏறி பயணம் பண்ணிட்டு போயிடுது. ஸோ கொஞ்ச தொலைவு போன உடனே, இன்னும் ஒரு பெரிய மோட்டார் போட் வருது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி தவிச்சிருக்கவங்கள பார்த்து கை குடுத்து தூக்குறாங்க.
சில பேர் மட்டும் தான் அதில போறாங்க. ஒருத்தர் மட்டும் இல்ல எனக்கு கடவுள் வந்து காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கார். இன்னும் கொஞ்சம் தொழில் போனோம்னா கப்பல் வருது. அந்த கப்பல்ல பார்க்குறாங்க. என்னடா இவர் தவிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு மேல இருந்துட்டு அந்த ஏணி மாதிரி ஒண்ணு போட்டு, "இதில ஏறி வாப்பா" அப்படின்னு சொல்றாரு. ஏணிலாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு கடவுள் வந்து காப்பாத்துவார் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டைம் போனோனே ரொம்ப நேரம் ஆனதால முழிக்கும் போயிறாரு. உடனே மேலோகத்துக்கு போனோனே அவருக்கு பயங்கர கோவம் கடவுள் மேல. "என்ன கடவுளே! நான் உன்னை எவ்வளோலாம் தொழுதுருக்கேன். நான் 3 வேள குடிச்சிட்டு உன்ன சாமி கும்பிட்டுருக்கேன். உன்னையே நான் நெனச்சிருக்கேன். நீ வந்து என்ன காப்பாத்தினியா?" அப்படின்னு கேட்குறாரு. அப்ப அவர் கேட்குறாரு, "உனக்காக ஒரு மரக்கட்டைய அனுப்பிச்சேன். நீ அதில ஏறுனியா?" "அதான் நாய் ஏறிச்சே. உனக்கு தானே அனுப்பிச்சேன். நீ ஏன் ஏறல?" அப்போ அந்த நாய்க்கான வாய்ப்ப அது பயன்படுத்திக்கிச்சு. ஸோ, அதுக்கப்புறம் ஒரு மோட்டர் போட் அனுப்பிச்சுனேன். அதில எல்லாரும் ஏறுனா, "நீ ஏறுனியா?" "அதான் ஏறலையே." "நீ வருவ நான் பார்த்தேனே. அதுக்கான வாய்ப்ப நான் உருவாக்கி குடுத்தேனே. அதிலயாவது ஏறி இருக்கலாம்ல." சரி ஏறல. அப்போ அந்த வாய்ப்ப நீ தவற விட்ட. ஒரு கப்பல் வந்துச்சு. அதுலேருந்து நான் ஏணி தூக்கி போட்டேன். ஏறுனியா? ஏறல. நீ வருவ நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஒவ்வொருத்தரையும் காப்பாத்த நான் தான் வருவேன்னா, அப்ப நீங்க என்னதான் செய்ய போறீங்க? அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பதான் அவருக்கு உரைக்குது. ஸோ கடவுள் வந்து நமக்கு வாய்ப்ப தான் ஏற்படுத்தி குடுப்பாரு. அத சரியான முறையில் பயன்படுத்தி வந்தா மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியுன்றத அவர் புரிஞ்சுக்கிறார். இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல நெறைய தவறுகள் செஞ்சிருப்போம். நான் பணக்காரன், நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு எதுவுமே நடக்காது. நான் வந்து சூப்பரா இருக்கேன். நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராலயும் 100% கேரண்டி குடுக்க முடியாது. ஸோ அப்ப நம்ம என்னென்ன சேவ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம குடும்பத்துக்கு? நம்ம வருமானம் வரும்போதே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கோமா? கண்டிப்பா பண்ணி வச்சிருதில்ல. நெறைய பேர் வந்து அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றோம். சரி ஒரு ஹெல்த்துக்காவது இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கோமா? அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கல. நான் ஆரோக்கியமா இருக்கேன். இப்போ இன்னைக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப சிவியர் ஸ்ட்ரோக் வந்து அட்டாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார்னா, "நான் ஆரோக்கியமா இருக்கேன். எனக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லன்னு" சொல்லிட்டு புறக்கணிச்சுட்டு போன அந்த நபர், இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்து படுத்துட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் நம்ம நெனச்சா பார்க்குறோம். கண்டிப்பா நெனச்சு பார்த்ததில்ல. அப்போ நம்ம குடும்பத்துக்கோ, நம்ம புள்ளைகளுக்கோ, நம்ம பேர புள்ளைங்களோ சேஃபா இருக்கணும்னு நம்ம நெனைக்கணுமா இல்லையா? இன்னைக்கு சுகர் கூட பொறக்கிற குழந்தைக்கு வருதுங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம்? நம்ம நாடு எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு? நாம எந்த அளவுக்கு சேஃபா இருக்கோம்? ஸோ அப்ப இதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோமா? இல்ல. சரி அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு வண்டிக்காவது ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கோமான்னு கேட்டா, போலீஸ்காரன் புடிப்பான்றதுக்காக தான் இன்சூரன்ஸே எடுக்குறாங்க. போலீஸ்கார் புடிக்க மாட்டாங்கன்னா, அத கூட எடுக்க மாட்டாங்க. ஸோ உயிர் மீது நமக்கு அக்கறையே கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணி வச்சிருக்கோமான்னா, இல்ல. இப்ப எடுக்கலன்னா நீங்க எப்பங்க எடுப்பீங்க? நவ் ஆர் நெவர். யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வாழ்க்கையில தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணணும்னா, கண்டிப்பா நம்ம செக்யூரா இருக்கணும். நம்ம ஃபேமிலி செக்யூரா இருக்கணும். நமக்கு பின்னாடி நம்ம குடும்பம் செக்யூரா இருக்கணுன்ற ஒரு உள்ளுணர்வு நமக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். அப்போ இப்ப இல்லன்னா எப்போ நீங்க அத பண்ண போறீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இந்த நேரம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே இந்த நேரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்லைட்லயே இருக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டுருக்காங்க அந்த நேரத்த பயன்படுத்தின்றத, அந்த ஸ்லைட்லயே இருக்கிற மாரி தான் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரியான நேரம் தாங்க. இப்ப எனக்கு ஒரு மாதிரியான நேரம், இங்க பயணிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மணியா ஒரு மாதிரியான நேரம்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நேரம் தான் இங்க போயிட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நேரத்த நம்ம எப்படி சரியா பயன்படுத்தணும்? "காலம் அறிது செயலாற்றின் ஞாலம் கருதினும் கைகூடும்" என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு செயலை அதுக்குரிய காலத்துல செஞ்சு முடிச்சாகணும். அப்படி செஞ்சோம்னா, உலகம் கூட நமக்கு கிடைக்கலாம் அப்படின்றது தான் உலகத்த கூட நம்ம கைப்பற்ற முடியுன்றது தான் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவல். ஸோ அப்போ காலம் அறிந்து செயலாற்றக்கூடியவர்களா நம்ம இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. காலம் அறிந்து நம்ம செயலாற்றுவதே கிடையாது. இன்னைக்கு இருக்குது நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் தூக்கி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர, அந்த காலத்த நம்ம சரியான முறையில பயன்படுத்துறோமான்னா இல்ல. காரணம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய தயக்கம், வாய்ப்புகள கைவிடுறது, நமக்குள்ள ஒரு கோல் செட்டிங்கே இருக்கிறதில்ல. ஸோ எல்லாமே இல்லாம போனா, இப்ப இல்லன்னா எப்பங்க? நவ் ஆர் நெவர். இப்பதான் நமக்கு வேணும். ஸோ வாய்ப்புகள் நமக்கு கடவுள் குடுத்துட்டே இருக்காரு. நேரத்த நமக்கு குடுத்துட்டே இருக்காரு. ஒவ்வொரு நேரத்தையும் சரியான முறையில பயன்படுத்திட்டோம்னா, கண்டிப்பா நம்ம வாய்ப்புகள தவற விடாம இருக்கலாம். இந்த வாய்ப்பு எனக்கு குடுத்தது
ஃபவுண்டர் குமரேசன் அவர்கள். இந்த வாய்ப்பை நான் தவற விடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதனால் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை தவற விடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாவோ, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது, குடும்ப பெண்ணாகவோ, அல்லது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நல்ல நபராகவோ, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நல்ல தாயாகவோ, சரி, சக்ஸஸ்ஃபுல் சகோதர சகோதரிகளாகவோ இருக்கலாம். ஸோ இப்பொழுது இல்லைன்னா எப்பொழுதுமே நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் இப்போதே நம்ம எல்லாமே செயல்படுவோம். இதுவரை நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம தேவையான வெற்றிகளை அடைவதற்கான எல்லா விஷயத்தையும் நேரத்தையும் கருதி நம்ம செய்தே முடிக்க வேண்டும் என்பதையும் சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். நன்றி மேடம். உடல்நிலை சரியில்லாத போதும் இந்த வாய்ப்பை நவ் ஆர் நெவர் இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி ஒரு சிறப்பான செய்திகளை கொடுத்துருக்கீங்க. மேரி பருவா வந்து ஒரு பெண் அல்ல, அவர் வந்து ஒரு மாற்றத்தை நிகழ்த்திய மாபெரும் பெண்மணி அப்படின்ற அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனல் டெடெக்ஸ் டாக்ஸையும், அடுத்து கைலாஸ் சத்யார்த்தி அவர் வந்து குழந்தை உரிமை, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, குழந்தை அடிமைத்தனம், மனித உரிமை போராளி, நோபல் பரிசு அமைதி பரிசு வந்து 2014 வாங்கினவர். ஸோ குழந்தைங்களுக்கு கல்வி உரிமை, பச்சன் பச்சோ அப்படின்ற ஒரு குழந்தை காப்பகம், அடுத்து வந்து சதுரங்க அந்த அட்டையை காட்டி வாய்ப்புகள் எப்பவும் இருந்துட்டு தான் இருக்குது, அதை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோம். ஒரு போட் வந்து நீரில் முழுகும் போது கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தாமல் அந்த கடவுள்கிட்ட கேட்ட கேள்வி, அந்த கதையும், கடைசியாக நேரத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம். எல்லாருக்கும் 86,400 செகண்ட் ஒரு நாளைக்கு பொதுவாக இருக்குது, அதை நம்ம எப்படி வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறோம், அதை பொறுத்து நம்மளுடைய வீழ்ச்சியும் வளர்ச்சியும் இருக்குன்னு ரொம்ப சிறப்பான உரையை கொடுத்துருக்கீங்க. நன்றி மேடம். இன்னைக்கு பிறந்தநாள் மற்ற சுப நிகழ்ச்சி ஏதாவது இருந்ததுன்னா